திருச்சிற்றம்பலம். இறைவனுடைய எண்குணம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் இந்த பதிவில் முடிவில் ஆற்றல் உடைமை அப்படின்ற எண்குணம் தான் பார்க்க போகிறோம். இறைவனுக்கு எல்லையற்ற ஆற்றல் உண்டு என்பதை இது சொல்லுது. அது இல்லாத பெருமான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லவன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ இறைவனின் ஆற்றல்கள் எல்லையற்றவை, அளவிட முடியாதவை, இல்லை இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம் அப்படின்னா சர்வ வல்லமை படைத்தவன் அப்படின்றத சொல்லலாம். இப்போ சர்வ வல்லமை படைத்தவன் அப்படின்னும் போது என்னென்னா, எல்லாவற்றையும் அவன் உள்ள அடக்கியவன், அவனுடைய அறிவும் எல்லையற்றது அப்படிங்கிறது நம்ம போன பதிவிலையும் பார்த்தோம். அப்போ இறைவனின் ஆற்றல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுவாங்கள்ல, படைக்கும் ஆற்றல் அப்படின்னு. அப்போ இறைவன் நமக்கு 5 தொழில்கள் பண்ணுறாரு. படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அப்புறம் அருளல். இந்த 5ஐயும் பெருமான் பண்ணுறார். படைத்தல் அப்படிங்கும்போது எதை படைச்சிருக்கார் அப்படின்னா, உயிர்களை படைத்தல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடாது. சைவ சித்தாந்த கூற்றுப்படி பதி பசு பாசம் இது 3 என்றும் உள்பொருள். அதாவது உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, உயிர்கள் உய்வதற்காக இந்த மாயையை படைத்திருக்கிறார். பிறவி தான் நமக்கு மாற்றி மாற்றி வருமே தவிர, ஆனால் உயிர்களை இறைவன் படைக்கவில்லைன்றதை சைவ சித்தாந்தத்துடைய கூற்று. அப்போ இறைவன் இந்த மாயையை படைத்து அதில் காத்து அதுக்கப்புறம் மறைத்தல் தொழிலை செய்து அழிக்கும் ஆற்றலையும் தந்து அதுக்கப்புறம் நமக்கு என்ன சொல்கிறாரு, அருளல் என்பதையும் நமக்கு கொடுக்கிறார். அப்போ இறைவனுடைய ஆற்றல் அளவிட முடியாதவை அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறது. அவருடைய ஆற்றல் எல்லை அற்றது. திருச்சிற்றம்பலம்.